வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சிஸ்டர் கூட தான் வந்திருக்கோம். இது நம்ம வடக்குன்ற ஒரு சிஸ்டர். அவங்க வந்திருந்தாங்க. நாங்கள் அப்போ டியோவர்சஸ் ஸ்குவாட் போயிருந்தோம். பிஆர் மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் என்ன சம்பவம்னா, போட்டிருப்பேன் ஒரு 13 கிலோ எடுத்திருப்பேன். ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஒரு ப்ரோ அன்னைக்கு சொன்னது அது ரைட்டு தான். ஷார்ட்ஸ் போட்டாலே கொஞ்சம் ரீச் ஆகுது. ஓகே, நான் இன்னைக்கு கண்டினியூஸாக 1 டே ஷார்ட்ஸும் 1 டே பிக் வீடியோவும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இதில் அவங்க தான் இறக்கிட்டாங்க. ப்ளூ ஜோனில் பார்த்து இறக்கிட்டு இருக்காங்க. இவங்க நல்ல கேரக்டர் தான், நல்லா சூப்பராக. ஆனால் என்னை விட நல்லாவே ஆடுவாங்க. பயங்கரமாக சப்போர்ட் தருவாங்க. என்னென்னு தெரியல, இந்த மேட்ச் அவங்களால ஆட முடியலை. கொஞ்ச நேரம் ஆட முடிஞ்சுது. அப்புறம் அவங்கள ஆஃப்லைன் போயிட்டாங்க. அடுத்து ஃபுல்லாகவே ஆஃப்லைன் ஆகிட்டாங்க. அது என்ன இதுன்னு தெரில. சரி, ஓகே, இன்டர்நெட் இஷ்யூனா நினைக்கிறேன் அவங்களுக்கும். அது என்னென்னு தெரில. ஓகே, இறங்கினதும் ஏகே அண்ட் எக்ஸமெட் கிடச்சிது. அப்புறம் மேக் கிடச்சிதா. கீழே நிறைய பேர் எனிமி இறங்குனாங்க. ஓகே, நான் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பாருங்கள், இப்போ தான் லேண்டே ஆகிறாங்க. நாங்கள் நேரமே லேண்ட் ஆகிட்டோம். சரியான லேண்டிங் பண்ணாங்க அவங்க. இப்போ லேண்டிங்கில் தான் இருக்குது. நம்ம ஸ்பீடாக லூட் எடுத்து அவங்கள அடிக்கலாம். இப்போ நான் டேமேஜ் கொடுப்பேன். பட் எனக்கு நான் நேரமே க்ளோவால் போட்டேன். இப்போ தான் ஓகே நெட்வொர்க் பிங் ஆகிடுச்சா. ஓகே, பிங் ஆகிட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நான் அந்த டைம் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் பேக் அடிச்சிடுவேன். பேக் அடித்து இன்டர்நெட் கனெக்ஷன் ஒய்ஃபையை மாற்றிடுவேன். FTTH பிஎஸ்என்எல் ஒய்ஃபையாக மாற்றிடுவேன். போட்டுட்டு இதில் நான் இதில் போடுவேன், க்ளோவால் போட்டுட்டு அப்படியே ஒய்ஃபையை சேஞ்ச் பண்ணுவேன். ஓகேங்களா? அங்கே ஒருத்தவன் என்ன என் சிஸ்டர் அடிக்க போகலாம், அவனை விடவே மாட்டோம். போடு, இதில் நிற்பான். போடு 1 2 இவனுக்கு முதல்ல இவனை பார்த்தீங்களா, முதல்ல ஷார்ட் முடிச்சிருக்க வேண்டியது. ஓகே, இதில் முடிஞ்சாச்சு. இதில் முடிஞ்சாச்சு. கில்ல அப்படி வெயிட்டாக எடுத்தாச்சு. எடுத்து 2வது கில்ல அவள் பக்கம் இது காமிச்சு, ஹேரோ மார்க் காமிச்சது. ஓகே, அவங்களுக்கு இந்த பிங் ப்ராப்ளம் தான், அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்க ஏன்னா நின்றுட்டு இந்த மாதிரிலாம் நிற்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அது மேகெடுத்து ஒரு கில் அடித்தாங்க. அப்போவே தெரியுது. ஓகே, இதுக்கு மேலே இவன் டேமேஜ் கொடுத்தான். போடு, தலையிலே போட்டாச்சு கைஸ், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையவே இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் அது நெட்வொர்க் இல்லாமல் நெட்வொர்க் வச்சு எந்த மாதிரி நான் விளாட்னேன், எந்த மாதிரி ஆடினேன் பார்த்தீங்களா. கொஞ்சம் பேக் அடித்து க்ளோவால் போட்டு அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இவங்க போட்டாச்சு கைஸ், நெஞ்சிலே போட்டாச்சு, அப்படி வாயிலையும் கொடுத்தாச்சு. ஓகே, மூமெண்ட்டாக ஒரு க்ளோவாலையும் போட்டுட்டு ஓகே ஃபுல் லூட் எடுத்தாச்சு. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையவே இருக்குது. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டியோவர்சஸ் ஸ்குவாட். இதில் நான் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் மாதிரி தான் ஆடிருப்பேன். ஏன்னா அவங்க இல்லவே இல்லை, சுத்தமாக சப்போர்ட்டும் இல்லை. நான் தான் ஃபுல்லாக இந்த மேட்சையே நான் கொண்டு போயிருப்பேன். இதில் ஒரு எனிமி இருப்பான். இதில் அவங்களுக்கு நெட்வொர்க் கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த டைம் கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போய் கில் அடிச்சிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் போய் கில் அடிக்கலான்னு நினச்சின்னா அங்கே போயிடுவேன். அங்கே போனால் இதுக்கு மேலே இருக்காங்க, இது ரைட் சைடு. இப்போ நான் மேலே போய் பார்க்கும்போது நாக் அவுட்டு. சரியான கேமில் அவங்க சரியான சப்போர்ட் தருவாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம வடக்கு நண்பங்க தான் மொத்தத்தில் ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, தமிழில் எல்லாம் பேச மாட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, சரி, நான் டபுள் பேரில் கீழே போட்டுருவேன். ஏன்னா டபுள் பேரில் சோலோ வர்சஸ் ஸ்குவாட். இப்போ நான் ஒரு டிப்ஸ் ட்ரிக்ஸ் என்ன சொல்லேன்னா, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இப்போ நீங்கள் ஒரு சோலோ போகிறீங்க, சோலோ மேட்ச் போகிறீங்கன்னா டபுள் பேரல் இஸ் பெஸ்ட் கன். ஓகேங்களா? இப்போ சோலோ வர்சஸ் ஸ்குவாடு, டியோ வர்சஸ் ஸ்குவாடு, நீங்கள் சோலோவாக இருந்தால் அவங்க எத்தனை பேர் வந்திருந்தாலும் SMG கன் யூஸ் பண்ணுங்கள். MP40, UMP, சார்ஜ் பஸ்டர் பெஸ்ட்டு கன்று. அப்புறம் இல்லை, சார்ஜ் பஸ்டர் இல்லை, பசான் ஏதோ ஒரு கன் இருக்குது, நியூ கன், அது நல்லா அடிக்கும். இந்த மாதிரிப்பட்ட SMG கன் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். P90 எல்லாம் பெட்டர் கன். MP40 நல்ல ஸ்கின் இருந்தால் ஓகே, வேறு மாதிரி பண்ணிடலாம். அதனால ஸ்கின் வச்சுட்டு தான் விளாட முடியும். நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சேலஞ்சு கொண்டு வரேன். ஸ்கின் இல்லாமலே நான் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் வீடியோ நான் போடுறேன். நெக்ஸ்ட் வரும் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? ஓகே, இதில் வரும்போது ஒரு எனிமி அவன் க்ளோவாலிட்டு கவர் எடுத்தானா. ஓகே, அவன் என்ன பார்க்கவே இல்லையா. ரீசன் என்னன்னா, சைலன்சர் போட்டிருக்கேன். எக்ஸாமேட்டில் சைலன்சர் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாமேட்டு, AK, ஸ்கேரு, இந்த மாதிரி கன்ஸ், லாங் கன்னுக்கெல்லாம் சைலன்சர் இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இதில் இவன் இதில் வெயிட் பண்ணுவானா, நான் ஏறி போய் போடு, டேமேஜ் கொடுத்துருந்தேன். போட்டு தலையிலே போட்டாச்சு. அவ்வளோதான். அவங்க எங்கே இருக்காங்களே அவன் பார்க்கல, போட்டாச்சு அந்த எனிமி அவங்கள. ஓகே, இதெல்லாம் எல்லாம் கொஞ்சம் லூட்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆமாம், ஸ்கின் இல்லாமல் அந்த கதைக்கு வரும். ஓகே, ஸ்கின் இல்லாமல் ஆட முடியாது MP40 அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நான் சொல்லலை, நான் ஸ்கின் இல்லாமலே நான் சேலஞ்சை கண்டிப்பாக கொண்டாடுறேன். அது கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும். பட் எல்லாராலையும் ஆடலாம். இப்போ ஸ்கின் இருக்கிறவனும் இல்லாதவனும் ஒரே மாதிரி தான்.
ஓகேங்களா. நீங்கள் ஹெட் அடிச்சிங்கன்னா நீங்கள் டேமேஜாக பார்க்கலாம், அது கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இப்போ அதுக்கு தான் ஸ்பீட் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது, தனிக்கு அந்த கேரக்டர்லாம் இருக்குது, அதே யூஸ் பண்ணலாம். இப்போ அதனால் இப்போ கேரக்டர்ஸ் வந்து நமக்கு டைமண்ட் தேவையில்லை, காயினே போதும். அதனால் கேரக்டர் வச்சு மேக்ஸிமம் அதை மேனேஜ் பண்ணாலே இப்போ அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லை. ஸ்கின் இருந்தால் தான் இது அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா. ஓகே, இப்போ ஸ்கின் இருக்கோ இல்லையோ யார் ஆனாலும் ஆடலாம். இதில் லைட்டாக நெட்வொர்க் இஷ்யூ ஆகிடுச்சு. இப்போ 4 கில் அடிச்சாச்சு இந்த மேட்ச்சில். கிட்டத்தட்ட ஆமாம் ஒரு 13 கில் அடிச்சுட்டு. ஆமாம், நெக்ஸ்ட்டு நான் மேலே போய்ட்டு அவங்க பார்த்தீங்களா, இதிலே தெரியுது அவங்களே நெட்டு கட்டு அவங்க அங்கேயே வெயிட் பண்ணாங்க. ஜோன்லேயே நாக் அவுட் ஆகிடுறாங்க. ஜோனில் நாக் அவுட் ஆகலை, எலிமினேட் இல்லை. அவங்க எனிமி ஏதோ வந்திருக்காங்க தெரியல. ஆஃப்லைன் நம்ம மாதிரி யாராவது எனிமி இருந்தாங்கன்னா அசால்ட்டாக ஆஃப்லைனு ஹெட்டில் குறிவார்த்தை அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம், ஃபுல் டேமேஜ் எடுத்துகிட்டு. இதான் பண்ணியிருக்காங்க போல். ஓகே, நெக்ஸ்ட்டு சரி ஓகே, மேப்பில் மார்க் பண்ணிவிட்டு நான் நேராக போய் அவளை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது 4 சைட்லேயும் அடிச்சிட்ருப்பாங்க. ஆனால் நான் எப்படி கவர் பண்ணி எப்படி நான் ஆடுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் இப்போ பார்த்தாச்சா போடு சைலன்சர் போட்டான். அதனால் அவன் கண்டுபிடிச்சான், கொஞ்சம் பயங்கரமான வந்த மாதிரி சைலன்சர் கண்டுபிடிச்சானா. ஓகே, அவன் அதில் வெயிட் பண்ணான். அவன் என்ன நினச்சான்னு தெரியல. நான் சோலோ பீஸ் அவன் யார் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு யார் அவங்க ஸ்குவாட் இருக்குன்னு அப்போலாம் எனக்கு கெஸ் பண்ணான். அவன் யார் வரும்போது போட்டு தலையில் போட்டாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வருவான் பாருங்கள். அவன் அவ்வளோ ஸ்பீடாக நாங்கள் எனிமேல் பேசி இவன் இருக்க காமெடி பீஸு போட்டு தலையிலே போட்டாச்சு. இருந்துட்டு என்ன அடிக்கிறான். அதுவும் நான் ஏற்றத்தில் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ நான் இப்போ இறக்கத்தில் இருந்தேன், நான் இப்போ ஏற்றத்தில் இருந்தேன்னா ஏற்றத்தில் ஈஸியாக ஓப்பி அடித்தேன். அவன் இருந்து தந்துட்டு அப்படியே நிற்கிறான். இதெல்லாம் ஈஸி ஷாட்டுங்க, அவ்வளோதான். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஈஸி ஷாட் இதெல்லாம். இப்போ வேறு ரிவ்யூ பண்ணால் போடு போட்டாச்சா. இப்போ சோனியா போட்டால் என்ன அப்பளே கெஸ் பண்ணால் முதல்ல இருந்தால் வருவாங்க. போடு க்ளோவில் போட்டாச்சா. இதில் நிற்காம போடு இதிலே போட்டால் அவன் அங்கே வரான், அங்கேயும் போட்டாச்சு கேஸ். அவ்வளோதான், தலையிலே போட்டாச்சு. ஈஸி மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் விளாடுங்க. மூவ்மெண்ட் இஸ் த பெஸ்ட் கீ ஆஃப் கில்ஸ் எனிமே. ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து MP40 எடுத்தாச்சு. MP40 அதே கண்ணா, MP40 எக்ஸாமேட்டு. ஓகே, இப்போவே 7 கில் அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு சம்பவம். ஓகே, இதில் வந்து அவங்கள ரிவ்யூ பண்ணேன். ஆனாலும் ஆஃப்லைன் தான் மேலே பார்த்ததுலேருந்து தெரிஞ்சுது. அவங்க ஒரு அசைவும் இல்லை, இது இங்கே கீழே நிறைய எனிமீஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு தான் இருந்தேன் நான். அதனால் கீழே இந்த டோக்கன் அடிச்சிட்டதும் எனிமி வந்தாங்க. ஓகே, என்னடா 2 எனிமி இதான் மேலே இப்போ போகிறேன்னா. ஓகே, இவனை நான் கிட்ட இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் அடித்து ஹெட் ஷாட் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கோப் போட்டிங்கன்னா அடிக்க முடியாது ஈஸியாக, அதனால் ஹெட் ஷாட் யூஸ் பண்ணுங்கள். அவன் ரன் பண்ணிட்டு இருந்தான். ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் பேக் அடிச்சுட்டு நான் அப்படி சுற்றி போயிடுவேன். இந்த மேப் கொஞ்சம் எனக்கு பழகிடுச்சு. இந்த மேப் கொஞ்சம் பழகிடுச்சு. இந்த மாதிரி யாரை போயிட்டீங்கன்னா இதில் இப்போ ஏறவும் பாருங்கள். ஈஸி ஷாட்ஸ். அவன் வந்து ஆனால் அவன் என்ன நேரமே பார்த்துருக்கான் போல். நான் நேரே போயிட்டுருக்காம கரெக்டாக சரியான ஷாட் இப்போ போட்டாச்சு கைஸ். அவ்வளோ நம்ம பிடிய விட்டவே கூடாது, அழுத்தி பிடிச்சி விட்றணும், அவ்வளோதான். அப்படியே பிடிச்சி அவனை நான் பண்ணியாச்சு. இதோட 8 கில் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த இனிமே வரும், பயங்கரமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இனிமே இருக்கும். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள் கைஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக போட்டேன். பார்த்தீங்களா, அவங்க ஆஃப்லைனு அதான் இருக்காங்க, என்ன பண்ணுறது. ஓகே, நான் எங்கடா சரி நீ 19 கில் சேலஞ்சு போடுன்னு சொன்னேன் எங்கடா அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. எஸ், நான் கண்டிப்பாக போடுறேன், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது, என்ன சொல்கிறதுக்கு. இன்றைக்கி வீடியோ போட இன்றைக்கி காலமாக தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், சொல்கிறது முன்னே போட்டு தலையிலே போட்டாச்சு. ஆமாம், நான் பேக் டு சொல்கிறேன். இப்போ வந்து என்ன சொல்கிறது, நான் இன்றைக்கி 4:30 வீடியோ போடுறேன். நான் காலமாக தான் நான் அந்த ஷூட்டே எடுக்கேன். ஷூட்னா லைக் நான் காலமாக தான் ரெக்கார்டிங்கே பண்ணேன். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒருக்கா வந்து ஷார்ட்ஸ் போடணும், கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி இப்படின்னு ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக நான் கொண்டாடுறேன் வீடியோஸ். ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து ஸ்கேர் 3 சிப்பு MP40. இதில் நான் சோனுக்குள்ளே நிற்கிறேன்னா. ஓகே, நான் இதில் வந்து என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி சோனுக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கார் எடுத்துறேன். கார் அண்டு மெடிக்கிட் இவ்வளோவே போதும். நீங்கள் இப்போ ஓடி போகணுன்னு அதெல்லாம் நடக்காது. ஓகேங்களா. ஓகே, நான் வந்து இதில் மெடிக்கிட்டும் போட்டுட்டு சோனு அந்தளவு அடிக்கலை. அப்படி இப்போவே 9 கில் அடிச்சாச்சுங்க. இனி ஒரு 4 கில் கூட வெயிட்டாக பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே, அப்படி போய் அவங்க மஷ்ரூம் இப்போ தான் வந்திருக்காங்க. பட் ரொம்ப நெட்டு கட்டுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அவங்க வந்து ஆமாம் வண்டியில் ஏறல. அப்போவே எனக்கு புரிஞ்சுது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து மீண்டும் வருவாங்க. அப்புறம் என்னால் எப்படி விட்டுட்டு போக முடியலையா, நான் அவனை இறங்கிட்டு மெடிக்கிட்டு போட்டேன். சூப்பர் மெடிக்கிட்டு போட்டு நாங்கள் மெடிக்கேட் போட்டுட்டு அப்படியே காரில் ஜாலியாக ஏறினாங்க. இப்போ நெட்டு கிடச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க நெட்ஒர்க் இஷ்யூ கன்ஃபார்ம். அது பாருங்க, ஏறுவாங்க காரில் ஏறிட்டு 2 பேரை சேர்ந்தே அப்படியே போயிடுவோம், சோனுக்குள்ளே போயிடுவோம். இது இந்த சைடில் இந்த மேப்பில் வந்து இந்த சைடில் ஏதாவது ஒரு லைன் மாதிரி ஒன்று போகுதா, இதில் வந்து இந்த மாதிரி ரெட்டு லைட் கத்திக்கிச்சுன்னா
அது வந்து எனிமி சைடில் இருக்கான்னு அர்த்தம். ஓகே, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அடி தான். அவங்க வந்து என்ன லம்போர்கினி அடிச்சுட்டு கொளுத்துவாங்க. கொளுத்துக்கு இன்னும் ஒரு என்ன பண்ணுவாங்க, எரிச்சிடுவாங்க. எரிக்கிறதுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த வீட்டில் நான் ஹைட் எடுத்து இறங்கிட்டு ஃபுல் டேமேஜ் என்னால் முடிஞ்சாலும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃப் முடிச்சு மிட் ஹவுஸ் சோனுக்குள்ளாடியில் இருந்தீங்கன்னா ஈஸியாக கீழே எடுக்கலாம். ஓகேங்களா, விடக்கூடாது. போட்டுட்டு கொடுத்துட்டே இருக்கலாம். டேமேஜ் எனக்கு ஒரு மேலே அடிப்பான ஒருத்தன் போடு. என்னை மேலே அடி விடலை, ஆனாலும் அது அந்த மேலே எனிமி இருப்பான்னு நான் அந்த நேரமே க்ளோவால் போட்டேன். ஓகேங்களா, ஓகே. இது இப்போ நம்ம சேஃப், நம்ம ஃப்ரீயாக ஆடலாம். சைடில் இப்போ இவன் வேறு ஸ்ரீராம் ப்ரோ நம்ம கால் பண்ணிகிட்டே இருப்பான். நான் கேம் ரெக்கார்ட் பண்ணனால எடுக்க முடியலை. இது எல்லாருக்கும் பிடிச்சா காண்டு தானே ப்ரோ. என்ன சொல்கிறது, கேம் விளாட்டுருக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, இதில் வந்து ஃபுல்லான டேமேஜ் கொடுப்பேன். க்ளோவால் போட்டு ஃபுல் டேமேஜ் பார்த்தீங்க புல்லட்டு. இதில் வந்து இந்த டைம் தான் தேவைப்படுது. லூட் நிறைய எடுக்க வந்து தேவைப்படுமா, அதுக்கேட்ட லேஅவுட், பெஸ்ட் லேஅவுட், அந்த பேக் லேஅவுட்டுங்க. அது நிறைய லூட் எடுக்கலாம், நிறைய மெடிக்கிட் கையில் வச்சுக்கலாம். நான் இந்த மேட்ச்சில் என்ன தப்பு பண்ணேன், மெடிக்கிட் நிறைய எடுத்து கொண்டு போகல. லைக் என்ன சொல்கிறது, மெடிக்கிட்டு நான் எடுக்கவே இல்லை. ஃபுல்லாக பிஸியாக இருந்து எனிமி வந்துட்டு இருந்தாங்க. போடு இதில் 2 நாக்கு போட்டு தலையிலே போட்டாச்சு. இதில் வந்து 2 நாக்கையும் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அடுத்து லாங்கில் வந்து பார்ப்பேன். நாங்களே எல்லோரையும் முடிச்சது ஃபுல்லாக முடிச்சாச்சு. உடனே இதில் வந்து இவங்களாம் ரிவ்யூ பண்ணுவேன். பட் இவங்க வரல. என்ன சொல்கிறது, அவங்க வந்து டிக்கெட்டு ஒன்றுமே பண்ண முடியலை அவங்களால. ஓகே, அண்டு இந்த உள்ளாடி போய்ட்டு இருக்கமா அங்கே எனிமி. இவன் சரியான காண்டு ப்ரோ. இந்த டைம் எல்லாம் கால் பண்ணால் எப்படி இருக்கும், விளாடவும் முடியாது, ஒரு மாதிரி ஜெர்காயிரும். அந்த மாதிரி அவன் பண்ணிகிட்டே இருந்தான். ஓகே, நான் ஊக்காங் போட்டுட்டேன். ஊக்காங் த பெஸ்ட் கேரக்டர், அதை மறக்கவே மாட்டேங்க. இதில் போட்டு தலையிலே போட்டாச்சு கைஸ். அவ்வளோதான். இனி மேலே ஒருத்தன் நிற்பான், அவனை நான் பார்க்கல. நேரே போயிட்டு நேரே இந்த வீட்டுக்கு மேலே அறியாரும். இல்லை வெயிட் பண்ணேன். இதில் நான் என்ன தப்பு பண்ணேன்னா 13 கில் அடித்தேன். நான் இனி கில் அடிக்க மாட்டேன். மேலே இருக்க அவனுக்கு டேமேஜ் கொடுப்பேன். ஆனால் அவன் வந்து சாக மாட்டான். அவன் வெயிட்டாக கொஞ்சம் ஹைட் எடுத்துருவான். இதுக்கு மேலே எனிமி இருப்பான்னு நினச்சேன், அவன் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன நடந்ததுன்னா இதில் வெயிட் பண்ணான். டேமேஜ் கொடுத்தேன், பட் அவன் சரியான ஹைட் எடுத்தான். ஓகே, அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே கீழே ஸ்டெப் சவுண்ட் காட்டு. கீழே இறங்கி பார்க்கும்போது எவனே இல்லை. ஓகே, நான் வெயிட் பண்ணேன், நல்லாவே வெயிட் பண்ணேன். ஏதாவது லாஸ்ட் சோனில் ஏதாவது பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடலாம், அந்த மாதிரி வெயிட் பண்ணேன். பட் ஒன்றுமே நடக்கலை. ரீசன் என்னென்னா, என்கிட்ட ஒரே ஒரு மெடிக்கிட் தான் இருந்து. ஒரு 2-3 மெடிக்கிட் இருந்தேன்னா கண்டிப்பாக நான் க்ளோவால் 10 க்ளோவால் இருந்து கண்டிப்பாக நான் ஹைட் எடுத்து ஆடிருப்பேன். இவன் ப்ரெஷர் தான் அந்த ஸ்குவாடு பார்த்தீங்களா. ஏடபிள்யூஎம் நல்ல வேலை ஹெட் பார்த்து அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மெடிக்கிட் தான். அவ்வளோதான், நான் என்ன பண்ணுறது, க்ளோவாலும் இட முடியலை, ஒன்றுமே பண்ண முடியலை. அண்ட் ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் கொண்டு வரேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். குட் பை, லவ் யூ கைஸ் அண்ட் பை கைஸ். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் கண்டிப்பாக கொண்டு வரேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அண்ட் பை கைஸ்.